நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நல்லதுன்னு பட்டா செஞ்சிட வேண்டியதானே சார். எஸ் மிஸ் ராதா ஹஸ் கம் சார். ஜஸ்ட் மினிட். என் பொண்ணு வந்துட்டா. அப்ப எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சாயந்தரம் அவளே அழைச்சிட்டு கோயிலுக்கு வரேன். ஆல் திஸ் லேட்டர். ஹலோ டாடி. குட் மார்னிங். குட் மார்னிங். ஹவ் ஆர் யூ? என்ன டாடி வந்து half an hour ஆச்சு. ஐயர் வந்தாரம்மா. அவரோட கோயில் வரைக்கும் போக வேண்டியதா போச்சு. ஏன் டாடி நம்ம கோயில் ப்ரோகிரஸ்ல எப்படி இருக்கு? எல்லாம் ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஆமா, எக்ஸாம் எப்படி எழுதினே? பேனால. டாடி டே ஜோக்கா. ஆமா, சுஷிலாவை கூப்பிட்டு வரல? நான் இவ்வளவு சொன்னேன் டாடி. ராதா வரமாட்டேன்டா. அவங்க டாடி கிட்ட பர்மிஷன் கேட்டு அப்புறம் வரலாம். அந்த மடம் என்ன சொல்றது? நான் அவனை பேசிக்கிறேன். நீ திடீர்னு வந்திருக்கிறதுனால ஆபீஸுக்கு போகாம இருக்கலாம்னா இயர் எண்டிங் வேற, ஃபைல்ஸ் எல்லாம் வேற வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கு. எனிவே கரெக்டா 1 மணிக்கு நான் டைனிங் ஹாலுக்கு வந்துருவேன். ஓகே? ஓகே டாடி. ஆபீஸ் போனோனே எனக்கு ஃபோன் பண்ண. ஓகே. ரொம்ப மரியாதை. ஏண்டா 2 நாள் லீவ் கேட்டு 4 நாள் கழிச்சு வந்திருக்கேன். எங்கடா போயிருந்த? அம்மா எப்ப வந்தீங்க? 1 மணி நேரம் ஆச்சு. அம்மாவுக்கு ஆர்டர்ஸ் போட்டு கொண்டு வந்தீங்களா? என்ன கேட்டுக்கிட்டே இருக்கிற போய்கிட்டே இருக்கிறேன். எங்கடா போயிருந்த? குடும்பத்தோட கோயிலுக்கு வர்றதா வேண்டிக்கிட்டேங்க. என்ன விசேஷம்? பையனுக்கு மொட்டை அடிக்கிறதா வேண்டிக்கிட்டேங்க. எதுக்கிட்ட பையனுக்கு மொட்டை அடிக்கிறத வேண்டிக்கிட்டேன்? சம்சாரத்துக்கு அடிச்சா நல்லா இருக்காதுங்க. அதான் பையனுக்கு அடிக்கிறதா வேண்டிக்கிட்டேன். போடா, போய் வேலையை பாரு. போடா. ஆமா, இங்க வேலையை பார்த்துட்டு தீந்துரும். எல்லாம் என் சாப்பாடுறா. முன்ன மாதிரி பிசினஸ் டூர்லாம் அட்டெண்ட் பண்ண முடியறது இல்ல. போறேன்டா. இன்னைக்கு யாருக்கடா சம்பாரிச்சு வைக்க போறேன்? அதை நினைச்சுதான் இப்ப நான் ஸ்ட்ரெயின் எல்லாம் குறைச்சிக்கிட்டேன். ராதாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னா அப்புறம் நிம்மதியா இருப்பேன். உனக்கு பரவாயில்லடா, தங்கச்சி பையன் இருக்கிறான். என்ன சொல்லு? ஏன் அந்த திருச்சி மாப்பிள்ளை என்னாச்சு? எங்கடா? சுத்தியில பாத்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு தகவல் இல்ல. வந்தா முடிச்சிட வேண்டியதான். ஏடா ராஸ்கல், ஏடா அந்த கோயிலுக்கு 5000 ரூபாய் டொனேஷன் தரேன்னு சொன்ன 2 நாளா ஏமாத்திட்டே இருக்கே நீ. உன் புத்தி உன்னை விட்டு போகாத. இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்னைக்கு உன் மகன் ராதாவை என் வீட்டுக்கு அனுப்புறியோ அன்னைக்கு தான் பணம். சரிடா, தொலைஞ்சு போடா. டேய், நாளை அன்னைக்கு அனுப்பி வைக்கிறேன்டா. மறந்துடாத, அனுப்பி வைடா. இளைய நிலா பொழிகிறதே, இதயம் வரை நினைக்கிறதே, உலா போகும் மேகம் கனா காணுமே வானமே. வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும், முகிலெடுத்து முகம் துடைத்து பிடியும் வரை நடைபழகும். எக்ஸலண்ட். எங்கே மறுபடியும் அந்த 4 வரி சொல்லு. வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும், முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைபழகும். டபுள் ஓகே. நீ வேணா பாரு, இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்க போகுது. ஆமா, உனக்கு எப்படி இந்த மாதிரி ஐடியா வந்தது? எங்க மாமா ஒருத்தர் டிவியில் ஒர்க் பண்றாரு. கம்மிங் வெட்னஸ்டே டிவியில் ஒரு கவிதை போட்டி இருக்கு, நீ கலந்துக்கமானாரு. சரின்னு சொல்லிட்டேன். எல்லாம் நீ எழுதி கொடுப்பேங்கிற தைரியத்துல தான். அதனாலதான் எங்க டாடி உங்க டாடி கிட்ட சொல்லி உன்னை இங்க வர ஏற்பாடு பண்ணாரு. ஆக்சுவலாவே எங்க டாடிக்கு இன்னைக்கு அனுப்புறதே ஐடியா இல்ல, பட் உனக்காக கொண்டா. எங்கடி பேப்பரை காணோம்? ஏய் சுசிலா, அங்க பாருடி, நான் எழுதின கவிதை பேப்பர் அந்த காம்பவுண்ட்குள்ள போய் கிடக்குதே. இப்ப என்னடி செய்யலாம்? சரி நீ வா, வேற எழுதிக்கலாம். பாடி பாடினா ஆமா, மொத்தம் எத்தனை பேர் இந்த போட்டியில கலந்துக்கிறாங்க? 7 பேர். 7 பேரா? இன்னும் நான் எழுதணும்னு நினைக்கிறியா? சும்மா எழுதுடினா எழுதுற உன் திருப்திக்காக. அந்த பேப்பர் குடுறா. இளைய நிலா பொழிகிறதா? பொழியுண்டா. அவன் சிங்கிள் டீக்கு லாட்டரி அடிக்கிறான், உனக்கு இளைய நிலா பொழிகிறது. டேய், அப்ப பிடிச்சு சொல்லிட்டு இருக்கேன், எட்டனா வச்சிருக்கல, சிங்கிள் டீ வாங்கி கொடுற. எரிச்சல கலப்பாதரா, மரியாதை அந்த பேப்பரை கொடுத்துரு. ஏய், வாழ்க்கையில முன்னுக்கு வரணுன்ற எய்ம் வேணும்டா. உனக்கு எய்ம் வேணும், எனக்கு சிங்கிள் டீ வேணும், வாங்கி கொடு. டேய்,
என்ன இருந்த ₹1 உன் பங்கு 50 பைசா நீ வாங்கிட்டல, மறுபடியும் ஏன் காசு ஏடா கேக்குறேன்? அதை நான் பஸ்ஸுக்கு வச்சிருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ₹1 வச்சிருந்த 50 பைசா கொடுத்த, 50 பைசா வச்சிருக்க 25 பைசா கொடுத்துரு. நான் எப்பவும் நியாயமா தான் பேசுவேன். அடிங்க டீ வாங்கி கொடுக்குறேன். யாரு இவங்க? அவர் நல்லா பாடுவாரு. பேப்பர் கீழே வந்ததுல அது அவர் கையில கிடைச்சிருக்கு, அதுக்கு டியூன் பண்ணி பாடுறாரு. நல்லா பாடிட்டு இருந்தாரு. அதுக்குள்ள என்னடா சத்தம்? ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணு இல்லைன்னா அப்புறம் என்னடா சத்தம்? என்னடி டீக்காக இப்படி எடுத்துக்கிறாங்க? அது ஏன் கேக்குற? இந்த டீக்கு முந்தினத்து பெரிய கூத்தே நடந்தது. கூத்தா? நீ இப்ப எழுதுற, அதுக்கு நான் டியூன் போடுறேன். இது நம்ம ஃபியூச்சர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எழுது. எனக்கு பசிக்குது, நீ டீ வாங்கி தர, அதை நான் குடிக்கிறேன். எழுதுறா ராஸ்கல். எனக்கு பசிக்குதுடா முட்டாள். எழுதாடா. எழுது. நான் மூட்ல இருக்கேன்னு சொல்லிருக்கேன்ல, எழுது. எழுதுறா. காதலை பத்தியோ இல்ல இயற்கை காட்சியை பத்தி எழுது. அதுவும் தெரியலன்னா ஏதாவது பிரச்சனை பத்தி எழுது. எழுதியா? எழுதியாடா? என்னடா அது? பிகினிங் டு எண்ட் பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னு எழுதிருக்க. பசிக்குது என்ன எழுது? எழுதுனா என்னத்த எழுதுறது? அதான் ஒரு நிமிஷம் இருடா, நான் டீக்கு வழி பண்றேன். குட் மார்னிங் சார். மார்னிங். மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். ஒன்றும் இல்லை, தவிடெல்லாம் சிந்திருக்கு, அதான் ஒரு சமூக முட்டை. எங்கடா கோழி வச்ச முட்டைய காணா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குடி. இதுக்கே இப்படிங்கிறியே? சில நேரத்துல அவங்க சாப்பாட்டுக்கு என்ன திரும்ப பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? நாளை காலையில பாரு. இதாதா சீக்கிரம் இங்க வாடி. இருடி, இங்க வந்து பாரு. வாடினா என்னடி? அங்க பாரு, அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னு பாத்தியா? என்ன அம்மா என்ன பண்றாங்கன்னு பாரு. ஏண்டி திமிர் தாண்டி உனக்கு? அந்த அம்மா கஞ்சி குடிக்கிறத காட்டத்தான் என்ன இவ்வளவு அவசரமா கூப்பிட்டியா? அங்க பாரு, அவர்தான் ராத்திரி பாடினவர். என்னங்க, கொஞ்சம் சீக்கிரம் கஞ்சி கொடுங்க. நீங்க குடுக்குற கஞ்சியில பேண்ட் ஷர்ட்டை போட்டு அதை காய போட்டு நான் வெளியே போனோம். என்ன பண்ற? துணி காய போடுறாரு. துணி காய போடுறாரு பார். சீக்கிரங்க, என் அவசரத்தை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. கொண்டு வரதுக்குள்ள என்ன அவசரம்? இந்தாப்பா. நீங்க போங்க, நான் கொண்டு வந்து கொடுத்துறேன். உள்ள பாத்துட்டு கொஞ்சம் வேலை இருக்கு. சீக்கிரம் போடா. இதோ வரேங்க. நீங்க உங்க வீட்டுக்காரே கூப்பிட்டாரு. நீங்க போங்க, நான் கொண்டு வந்து கொடுத்துறேன். சீக்கிரமா ஊத்திக்கிட்டு கொடுங்க. அவர் வேற கூப்பிடுறாரு. என்னாச்சு? பூச்சி உள்ள போயிடுச்சு. கர்மம் கர்மம். நடிச்சுட்டு வந்துறேன். இரு. என்னங்க, உங்க பாத்திரத்தை எடுத்துட்டு போங்க.
பொருள் பொறு சாப்பிடுறா 4 இடம் போற இந்த வரேன்டா. பாவம் இல்ல. யாரு? அவங்கதான் பாடகனா வரணுங்கிறதுக்காக கஞ்சியை குடிச்சுக்கிட்டு எய்மோட இருக்கிறதுங்கிறது கஷ்டம் இல்ல. தினம் இப்படித்தானா? இத்தனைக்கும் ஒரு கிராஜுவேட் தான். இருந்தாலும் எப்படியாவது பாடகனா வரணுங்கிறது தான் அவரோட எய்மே. அதுக்கு ஜாப்ல இருந்துட்டு ட்ரை பண்ணலாமே. அவங்கதான் வராங்க. இந்த பில்டிங்குள்ள உன்னை கொண்டு வந்து நான் குடி வச்சனே, அதுக்கு என்ன செருப்பாலேயே அடிக்கணும்டா. இந்த சென்னை மாநகரத்திலே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பில்டிங்குள்ள, அதுவும் நான் இருக்கும் போதே நீ கழுத மாதிரி கத்துறியே. இந்த மாதிரி நீ கத்துனேன்னா இதுங்க எல்லாம் இங்க பாரு, தர்மாஸ்பத்திரியில காடு போனவன் கை போனவன் படுத்த மாதிரி படுத்திருக்கான். இதுகளே இப்படி படுத்து நீ இந்த மாதிரி கத்துனேன்னா என் பில்டிங்குள்ள லட்சுமி எப்படா வருவா? இல்ல எப்படி வருவான்னு நான் கேக்குறேன். வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சொன்னேங்க, பாட வரேன்னு சொன்னேங்க. பாடின வீட்டுக்காரர் வந்துருவாருன்னு சொன்னேங்க. டேய் சொல்றா, கையில கிட்டாரை வச்சுட்டு பெரிய நெப்போலியன் நினைப்பு. நிறுத்துறா, இவர் பெரிய யோக்கியரு. ஏனோ இதே தொல்லையா யாரடா சொல்ற? அவனுங்க பாடுறானுங்களா இல்ல நாங்க படுக்கட்டுமா? ரெண்டுல ஒண்ணு கேட்டு சொல்லுங்க. நானு எனக்கு இதாண்டா வேலை. போய் பாடுறா. சரி, இது அவனுக்கு ரூம்டா. ஓ ரூம் எதுடா? திரும்ப யாரா நீ? நான் 9 வருஷமா இங்கேயே படுத்திருக்கேங்க, தெரியல? அட நீயாடா? ஆமாடா. இவனுக்கு தான் வேலை கிடையாது, வெட்டி கிடையாது, தண்ணி தொலைச்சுட்டு இருக்குது. அவனாம காலையில இருந்து வேலைக்கு போக வேண்டாமா? அதுவும் நல்லா பாடினா கூட பரவாயில்லைங்களே. ஏண்டா வேலை வெட்டி இல்லாம தான் சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே? தேனாம்பேட்டை கார்னர்ல தான் மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிறாங்களே, போய் சேருங்களேன்டா. பள்ளிகள்ல சுளைக்கு போகுது. செல்வம், நீ இந்த வேலையெல்லாம் செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடா. எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? அதெல்லாம் நீ கண்டுக்காத. உனக்கு பெரிய பாடகனானும் ஆசை, எனக்கு நான் படிச்ச படிப்பு கொண்டான வேலை கிடைக்கல. பொய் சொல்ல, திருட்டுல ஒரு நாளைக்கு 2ஓ 3ஓ கிடைக்குது. இதுவும் இல்லன்னா 3 வேளையும் சோத்து கஞ்சி தான். ஆமா, அந்த அபஸ்வர ராம்ஜியை பார்க்க சொன்ன பாத்தியா? ஓ பாத்தனே. இப்பவே 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க போயிட்ட உடனே ஒண்ணு சேர்த்துக்கிறேன்னு சொன்னாரு. 2 பாட்டு வேற பாடி காமிச்சேன்டா. நல்லா இருக்குன்னு சொன்னார் வாய்ஸ். என்ன பாட்டு பண்ண? ரோட்ல பாத்து போங்கடா, பாடிக்கிட்டு போறீங்களா ஸ்டூபிட். வேற என்னம்மா வேணும்? வேற என்ன இருக்கு? கட்லெட், அப்புறம் ஆம்லெட், ஊத்தப்பம். உனக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு ஒண்ணு வேண்டாம். எனக்கு கூட ஒரு கட்லெட் வேணும். சரிம்மா, சாப்பிடுறீங்களா? சாப்பிடுங்க. வெயிட் அடி. ஒண்ணும் இல்ல, அந்த மடையன் போன் பண்ணிருந்தான். மடையனா? அவன் தாமா உங்க அப்பன். உன்னை இப்பவே உணர்ந்து வீட்டுல விட சொன்னா. அதெல்லாம் முடியாது, நாளைக்கு தான் உணர்ந்து விடுவேன்னு போன வச்சுட்டேன். நீங்க சாப்பிடுங்க. டேய் நல்லா கவனிடா. அதான் கவனிக்கிறோமல்ல. அடிச்சு இடிச்சு விடாதடா. நல்லா கவனிங்க சார். கவனிக்கிறேன். நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க, நான் கீழே போறேன். சரி டாடி. அம்மா, கட்லெட் போட்டு எடுத்துட்டு வரேன். ஓகே, சீக்கிரம் வா. ஏண்டா இந்நேரத்துக்கே கதவை சாத்திட்டு 2 பேரும் உள்ள என்னடா பண்றீங்க? நான் வீட்டுக்காரன் வந்திருக்கேன். இந்த காம்பவுண்ட்ல எவனாவது கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறீங்களா? ஏய், வர்ற 5ஆம் தேதி வாடகை வரல, உள்ள இருக்கிற பாத்திர பண்டத்தை எல்லாம் தூக்கி வெளியே எறிஞ்சிருவேன். யாருப்பா? அவனுகிட்ட பாத்திரமாவது பண்டமாவது தூக்கி வெளியே வீசுறக்கு. அவனுங்களை தான் தூக்கி வெளியே வீசணும். நீ வேற வாடகை 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 புலம்புறியாடா? ஏண்டா புலம்ப மாட்ட? இந்த சென்னை மாநகரத்திலே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பில்டிங்க கட்டி மாசம் 30 ரூபாய் வாடகைக்கு விட்டுட்டு அதையும் நான் தவணை முறையில் உங்ககிட்ட வசூல் பண்றேன் பாரு. அதுக்கு என் புத்தி இதால. ஏய், வாடகை கொடுக்கணுமேங்கிற அக்கறை கொஞ்சமாவது மனசுல வேணும்டா. வயிற்றுக்கு சோறு திங்கிறீங்களா இல்ல வேற ஏதாவது? வாங்கண்ணே,
அட நீங்க ஏங்க வேற கத்திக்கிட்டு? இவனுக்கு பீஸ் போன பல்பு, பிஞ்சு போன தட்டி, இதுகளையே மாத்த மாட்டேங்கிறானுங்க. இவனுக்கு எங்கெங்க வாடகை கொடுக்க போறானுங்க? ஏய், வீட்டுக்காரர் நிக்கிறாரா? வெளியில வந்து பதிலாவது சொல்லுங்க. வெளியே வர வேண்டாங்க, உள்ளே இருக்கட்டும். பதில சொல்லுங்க, நான் கேட்டு போயிடுறேன். பாத்தீங்களா, உள்ள இருந்து சத்தம் ஏதாவது வருதான்னு பாருங்க. இப்ப பேச மாட்டானுங்க. நீங்க இந்த காம்பவுண்ட விட்டு போனா போதும். அதுக்கப்புறம் அவனுக்கு பாட்டு என்ன, ஆட்டம் என்ன பாடுவானுங்க. ஐயா ஏய்யா பாட மாட்டானுங்க? இந்த சென்னை நகரத்திலே இப்படி ஒரு சிறப்பான பில்டிங்க கட்டி 30 ரூபாய் வாடகைக்கு விட்டுட்டு அதையும் தவணை முறையில என்ன அலைய விடுறானுங்களே, இவனுக்கு இது மட்டுமா பாடுவானுங்க? யோ, பாடுறதுக்கு ஒரு மூஞ்சி வேண்டாம்? நான் பாடுவையா 1000 பாட்டு அம்பிகாபதி மாதிரி. ஆனா ஊருக்குள்ள கலாட்டா வந்துடக்கூடாதேன்னு பாக்குறேன். இதுங்க மூஞ்சிங்களா? இதுங்க நல்ல இருட்டுல புடிச்ச குளக்கட்டைங்க மாதிரி. அது எப்படி நீ பேசுறியா? ஏய், அவனுங்களாவது 2 மாச வாடகை தான் பாக்கி. நீ 3 மாச வாடகைய மொத்தமா முழுங்கிட்டியே. இந்த சென்னை நகரத்திலே ஏண்டா வாடகை கேட்டா ஓடுறீங்களா? வரேன்டா, அடுத்த வாரம் வந்து உங்களை எல்லாத்தையும் பேசிக்கிறேன். அவங்கதான் பணம் இல்லாம கஷ்டப்படுறாங்களே, வீட்டுக்காரர் ஏன் சத்தம் போடுறாரு? அதுக்கு நாம என்னடி? என்ன நீ? நாளைக்கு உங்க வீட்டுக்கு போய் சாரு. முனுசாமி, நல்லா பிடிச்சிக்கியா? கீழே விழுந்துட போற. ஏன்பா குறுக்கலையா? எங்க குறுக்கலா? அதோ வர்றாரு பாருங்க. வாங்கோ வாங்கோ. ஆமா குழந்தை, நமஸ்காரம். நமஸ்காரம் நமஸ்காரம். என்ன விழாவுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு, வேலையெல்லாம் முடிய காணுமே. அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இன்னும் ஒரு வாரத்துல எல்லாம் சரியா முடிஞ்சிடும். கோயில் விசேஷத்துக்கு நான் சொன்ன அந்த நாதஸ்வர பார்ட்டி ஏற்பாடு பண்ணீங்களா? அவ ஏற்கனவே புக் ஆயிட்டாளாம். அப்படியா? விசேஷத்துக்கு ஏதாவது செஞ்சாகணுமே. நேக்கு இது நல்லதா படுறது. ஏதாவது பாட்டு கச்சேரி கீட்டு கச்சேரி வச்சா அது நன்னா இருக்கும்னு நேக்கு தோன்றது. அதுவும் நல்ல ஐடியா தான் இல்ல? ஆமா, பாடுறதுக்கு யாரை ஏற்பாடு பண்ண போறீங்க? டாடி, நம்ம சுசிலா வீட்டு பக்கத்துல ரவின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் நல்லா பாடுவாரு. அவரே வேணா ஏற்பாடு பண்ணலாமே. இத பாருமா, பாட்டு கச்சேரி வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் கச்சேரி அமையணும். அவர் ரொம்ப நல்லா பாடுவாரு டாடி. என்ன குழந்தை இப்படி பேசுறது? இது பப்ளிக் ப்ரோக்ராம், ஜனங்க நிறைய பேர் வருவா. புதுசா பாடவாளை போட்டு ஏதாவது கலாட்டா நடந்துட்டா? வாஸ்தவம் வாஸ்தவம். நல்ல ஆளா பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. டாடி, நான் அவருக்கு ரெக்கமெண்ட் பண்றேன்னா அவருக்கு திறமை இருந்தும் சந்தர்ப்பம் கிடைக்கலங்கிறதுனால தான். ஓ, இதெல்லாம் உனக்கு புரியாதம்மா. ஏன் டாடி, ஏழ்மை இருக்கிற இடத்துல எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் அது அடிபட்டு போகுது பாத்தீங்களா? अंडा का कसम अबू का कुहुम तिरंदड़ सीसे
என்னடா அது? இது என்ன? இது என்ன? அண்ணா வாயை புழக்கிறார் பாருங்க. இது என்ன? 100 ரூபாய். இந்த வீட்டுக்கு குடி வர்றதுக்கு முன்னால பார்த்தது. இது என்ன? என்ன கேட்டா நீதான்ப்பா சொல்லணும். நான் படிக்கிறேன், எல்லாரும் கேட்டுக்கங்க. திரு ரவி அவர்களுக்கு உனக்குதான். இன்று மாலை 7 மணி அளவில் எங்கள் பகுதியில் இருக்கும் அருள்மிகு கோணியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாட வேண்டுகிறோம். இத்துடன் 100 ரூபாய் முன்பணம் அனுப்பியுள்ளோம். என்னால நம்பவே முடியலடா. நம்புடா, இன்னைக்கு சாயங்காலம் கோவில்ல நீ பாட போற. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்பா. முதல்ல பாடுற, அதுவும் கோயில்ல பாடுற. நீ கொடுத்து வச்சவன்பா. ஆமா, பணம் மணி ஆர்டர்ல வரும். கவர்ல கொண்டு வந்திருக்கே. ஒருவேளை யாராவது. அதோட முக்கியம் நமக்கு தேவை பணமும் ப்ரோக்ராமும் தானே. இந்த ட்ரெஸ் போட்டுட்டு நான் எப்பறம் ப்ரோக்ராம் போறது? இத வேணா போட்டுக்கிறியா? கிண்டலா பண்ற? நான் முதல்ல பாட போறேன். எப்படி போறது? ஒரு நல்ல ட்ரெஸ் வேண்டாமா? ஒண்ணு செய்யலாமா? எய்த்து விட்டு கோலப்ப கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்கு. ஒண்ணு தள்ளிட்டு வரட்டுமா? இரு. என்னடா அது? நான் முதல்ல பாட போறேன். மழை வரும் போல இருக்க. ஒண்ணும் கவலைப்படாத, மழையெல்லாம் வராது. கிளம்பு. நீ வாடா. நீ போ, பின்னாடியே நான் வரேன். நான் ஆடியன்ஸ் நடுவில் உட்காந்து பாக்குறேன். அப்பதான் கரெக்ட் ரியாக்ஷன் தெரியும். கௌரவமா ஆட்டோல போய் இறங்கு. கிளம்பு. ஆல் தி பெஸ்ட். நான் வரேன்டா. இருக்கு. நான் சொல்றது என்னன்னாக்கா, ஐயோ ஏப்பா என்ன பிரசவமா? யார சொல்றான்? உன்னதான்டா. என்னதான்டா? இல்லங்க என்னதாங்க. ஏப்பா வழியில இப்படி துடிக்கிறான், நீ வெளியே உட்கார்ந்துட்டு இப்படி புத்தகம் படிச்சிட்டு இருக்கியப்பா? சும்மா நடிக்கிறாங்க. ஆமா, வலியில் துடிக்கிறான் நடிக்கிறாங்கிறீங்களே. என்னங்க பின்ன, நேற்றுக்கு ப்ரோக்ராம்ல அந்த துட்டு எடுத்துட்டு போய் ஹோட்டல்ல 15 பரோட்டா தின்னு இருக்கிறான். 17 பரோட்டா சாப்பிட்டவனே சும்மா உட்காந்துருக்கிறேன். என்னது 17? 2 ஜாஸ்தி. நீங்க உருப்படவே மாட்டீங்கடா. அந்த பணத்துக்கு 2 மாசம் வாடகை கொடுத்துருக்கலாம்ல. ஐயோ என்னப்பா, அவனால கட்ட முடியலீங்க. அதான். எதிரொலியா? இவன் வேற. போயா தலைய பாரு, பிளே கிரவுண்ட் மாதிரி. இந்தியாவில் நீங்க பிறந்திருக்க வேண்டிய தேவையே இல்லை. அதே உட்கார்ந்திருக்கான் பாரு. இந்தா வந்து வாங்க மாட்டீங்களோ? நீ எதுக்கு இருக்க? யார்கிட்ட இருந்துரா? இருடா படிச்சு சொல்றேன். படியேண்டா. உனக்கு வந்த வாழ்வு பத்தியா? நேத்திக்கு அந்த கோயில்ல உன் கச்சேரியை கேட்டுட்டு உனக்கு ஒரு ரசிகை லெட்டர் போட்டிருக்கா. ராவோட ராவா. ரசிகா? அப்பா, என் பாட்டையும் கேட்டிருப்பா, என் பர்சனாலிட்டியும் பார்த்திருப்பா. பாட்டுக்காக இந்த லெட்டர் வந்திருக்குன்னா ஓகே, ஆனா பர்சனாலிட்டிக்காக இந்த லெட்டர் வந்திருக்குன்னா உனக்கே தெரியும். இந்த லெட்டர் கொடு. டைரி எடு. ஏண்டா? எடுறா. ஐயோ, டேய், இந்த 3 லெட்டர்ல இருக்கிற கையெழுத்தும் ஒரே மாதிரி இருக்கு பார். ஆமா, இந்த லெட்டர் எப்படி நம்ம வாசலுக்கு வந்தது? என்ன கேட்டா எனக்கு எப்படிடா தெரியும்? ஆனா இந்த 3 லெட்டரையும் எழுதினது ஒரு பொண்ணு தான். அந்த டைரி எடு. முதல் ரசிகை.
வாங்க சார். என்னடி இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்திருக்கேன்? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். சும்மா வரமாட்டியே? ஷாப்பிங் வந்த, அப்படியே உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னுதான். இன்ஃபர்மேஷன் இல்லாம அப்படி பேச வந்த விஷயம் என்ன விஷயமோ? ஒண்ணும் இல்ல, அங்க கீழே ஒருத்தர் பாடுவார்ல, அன்னை கூட என் கவிதையை பாடல. பேரு அவர் பேரு ரவி. ரவி. அவரை எங்க கோயில் ஃபங்க்ஷன்ல பாடுறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணியிருந்தோமா? நாங்கன்னா நான் தான் ஏற்பாடு பண்ணியிருந்தேனா? அவர் பாட வந்த உடனே பயங்கரமா மழை வந்துருச்சு. முதல்ல ப்ரோக்ராம் பாட வந்திருக்காரு. எப்படி இருந்திருக்கும்? ஓடுறவங்களெல்லாம் கூப்பிட்டு நான் நல்லா பாடுவேன், தயவு செஞ்சு நில்லுங்க, நான் நல்லா பாடுவேன்னு கெஞ்சினாரு. அந்த மழையில யார் நிப்பாங்க? அந்த எமோஷன்லயே பாட ஆரம்பிச்சாரு பாரு. மழையெல்லாம் நின்றுச்சு. போன கூட்டம் மறுபடியும் ஒண்ணு செஞ்சிருச்சு. கடைசியா அவர் பாடி முடிச்ச உடனே எல்லாரும் கை தட்டினாங்க பாரு. சொன்னாரா? நேத்து நாங்க 2 பேரும் பீச்ல மீட் பண்ணோம். அப்பதான் அவர் என்கிட்ட எதை சொன்னாரு. பீச்ல மீட் பண்ணீங்களா? ராதா, நான் அவரை பார்த்தோன்னு எனக்கு காதல் வரல. நீ அவர் நல்ல பாடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அவர் காலையில பாடும்போது கேட்டேன், மத்தியானம் பாடும்போது கேட்டேன், சாயந்தரம் பாடும்போது கேட்டேன், ராத்திரி பாடும்போது கேட்டேன். அவர் எப்பப்ப பாடுறாரோ அப்பெல்லாம் கேட்க ஆரம்பிச்சேன். நீதான் பார்த்திருப்பியே, அவர் கோயில பாட வந்தப்போ அவருடைய கண், அவருடைய முகம், அவருடைய உடல், அவருடைய குரல், அந்த குரலை கேக்குறப்போ யாருக்குதான் அவர் மேல என்ன ஏமாந்துட்டியா? இதுக்கு மேல ஒரு வாரத்தை டேப் பண்ண முடியல. அதுக்குள்ள எங்க அப்பா வந்துட்டாரு. ஏய், நீ என்ன சொல்ல வந்தேங்கிறது எனக்கு தெரியும்டி. நீ என்ன சொல்ல நினைச்சியோ அதைத்தான் நான் இப்ப சொன்னேன். Am I correct? அங்கே நடி பாக்குற, அவர் போயிட்டாரு. ஒண்ணு கவலைப்படாத, உனக்காக எங்க மாமாட்ட சொல்லி அவரை டிவில பாட ஏற்பாடு பண்றேன். ஓகே? ஏய், எப்படியாவது அவரை பாடுறதுக்கு ஏற்பாடு பண்றீ? நீ அவர்கிட்ட பேசிருக்கிறியா? இல்லடி. ஓகே, நான் ஏற்பாடு பண்றேன். எப்படி ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டல, பின்ன விட. அப்ப செஞ்சுடலாங்கறியா? செய்திட வேண்டியதுதான். நம்பிக்கையான பார்ட்டி தானே? அது பொண்ணே சொல்லிருக்கா. பணம் வச்சிருக்கியா? ₹1 இருக்கு. ₹1 இருக்கா? 8 நாளுக்கு ஒரு தடவை செய்யலாம், ₹1 2 தடவை செய்யலாம். நம்பர் என்னடா? 441987. ஹலோ, என்னடா அது? யாரோ ஒரு பொண்ணு பேசுறா. யார் பேசினா உனக்கு என்னடா? நான் ஒரு பாடகன், தேனாம்பேட்டையில இருந்து பேசுறேன். இந்த நம்பருக்கு போன் பண்ணா டிவியில பாடத்துக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு சுசீலாங்கிற ஒரு பொண்ணு சொன்னா சொல்ல வேண்டியதானே? சீக்கிரம்டா போன. ஹலோ, வீட்டுல பெரியவங்க யாரும் இல்லையா? என்னது? வீட்ல பெரியவங்க யாரும் இல்லையா? நான்சென்ஸ். போன வச்சுட்டடா. ஆமாண்டா, வீட்டுல கிழவன் சௌக்கியமா கிழவி சௌக்கியமான்னு கேட்டா போன வைக்காத என்ன பண்ணுவா? நீ எல்லாம் கிழவி கூட பேச லைக் ஏட்டனா தண்டம் பிளடி நான்சென்ஸ். இதே தாண்டா அவ்வளவு சொன்னா. சொன்னால எஸ், நாங்க தேனாம்பேட்டையில இருந்து பேசுறோங்க. தனிகாட்சியில பொண்ணு சுசீலா இருக்காங்களே? ஆமா, அவ என் ஃப்ரெண்டு. சந்தோஷங்க. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணாக்க டிவியில பாடத்துக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்னு அவங்க தான் சொன்னாங்க. நீங்க யாருங்க? நாங்க சுசீலா வீட்டுக்கிட்ட இருக்கோம். என் பேர் செல்வம்.
என் ஃப்ரெண்ட் ரவி நல்லாவே பாடுவாங்க. கோவில் விழால கூட பாடியிருக்காங்க. அவன் பாட்டை கேட்டு மழை வந்து கூட யாரும் கலையிலாம் பாத்துக்கங்க. சத்தியமாங்க, இதுக்கெல்லாமா போய் சொல்வேன். கொஞ்சம் இருங்க, அவனையே பேச சொல்றேன். ஹலோ, ஹலோ. 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 ஏய், அப்ப இப்படி ஹலோலாம் சொல்லிட்டு இருக்கே, மறுபடியும் போனை வச்சிட போறாங்கடா. வேற காசு வேற இல்ல. நான் என்ன பண்றது? அங்கிருந்து ஒரு பதில் இல்லையா? ஹலோ. ஹலோ ஹலோ, நான் தான் ரவி பேசுறேன். இதுக்கு முன்னாடி நான் தான் பேசினேன். நீங்க நான் சென்ஸ் திட்டிட்டீங்க. சீக்கிரம் விஷயத்தை சொல்றேன். என்ன அங்க சத்தம்? ஒண்ணும் இல்ல, பேப்பர் கீழே விழுந்துருச்சு. அதை விடுங்க மேடம், எப்படியாவது டிவியில பாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நாளை காலையில 10 மணிக்கு டிவி ஸ்டேஷனுக்கு வாங்க. தேங்க்யூ மேடம். இதுக்கு முன்னாடி நான் தான் பேசினேன். நீங்க நான் சென்ஸ் திட்டிட்டீங்க. எனக்கு அப்பவே தெரியும்டா, நீ ஒரு நாளாவது உருப்படியான காரியம் பண்ணிருக்கியா? இன்னொரு 50 பைசா இருந்தா இன்னொரு டெலிபோனாவது பண்ணிருக்கேன். நான் என்னடா பண்றது? பேசாத. ஏதோ ஒரு பொண்ணு போன் பண்ணி டிவி ஸ்டேஷனுக்கு வாங்கன்னாக்க, நீங்க யாரு, உங்க பேர் என்ன, என்ன ட்ரெஸ்ல வருவீங்க, இல்ல ட்ரெஸ் இல்லாத வருவீங்களா? ஏய், கோவத்துல நான் முன்ன பின்ன பேசுவேன். நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? நாளைக்கு வேணா பாரு, முன்பின் தெரியாத ஒரு பொண்ணு கிட்ட போய் நீங்க வர சொன்னீங்களாமே, நான் வந்திருக்கேன்னு சொல்ல போற. உன்னை செருப்பாலேயே அடிக்க போற. ஐயோ, செருப்பாலையா? இன்னும் இருக்கிறத வச்சுதான் அடிக்க முடியும். உனக்காக தொடப்ப கட்டி எடுத்துன்னு வர முடியும். நீ இப்படி சொன்ன எப்படிடா? நீ வேணா பாரு, நாளைக்கு அப்படிதான் நடக்க போகுது. வந்து ஏங்க அவரு 10 மணிக்கெல்லாம் வரேன்னு சொன்னாரே, இன்னும் வரலையே. சார், டைம் என்னாச்சு? 10:10 ஆச்சு. 10:10? ஏன் அங்கிள், அவரை இன்னைக்கு பாட வைப்பீங்கல்ல? அவர் இன்னைக்கு பாடுறாரு பாடுறாரு பாடுறாரு. போதுமாமா? சுசீலா தான் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லி இருக்கம்மா. இவ்வளவு நியாயம் பேசுறீங்க. உனக்கு அவரை தெரியும், அவருக்கு உன்ன தெரியாதுங்கிற. வாசல் வராண்டாவில போய் நின்னு அவர் வர்றாரான்னு பாரு. Excuse me. Yeah. I want to see Mr. Kasturi Kumar. Please go this way. Thank you. Excuse me. Yeah. 441987 நீங்க தானே? First you see this board. Ladies toilet. Nonsense. Thank you. அந்த பொண்ணு கேட்டுருமா? Nonsense. அவரே வந்து நிக்கிறாரே, நானா போய் பேசிட்டுமா? நான் தான் ராதான்னு எப்படி சொல்றது? கேட்ற வேண்டியதானே? ஹலோ, 441987. யாரு? அப்பாவா? அப்பா, நான் ஒருத்தரை டிவி ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருந்தேன். அவரை காணோம். அவருக்கு நம்ம ஃபோன் நம்பர் தான் தெரியும். ஒருவேளை அவர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணாருன்னா டிவி ஸ்டேஷனுக்கு வர சொல்லிடுங்க. என்ன அடையாளம் கேட்டாருன்னா ஒயிட் சாரியில கிரீன் ஃபிளவர் டிசைன் சொல்லுங்க. பேரு கேட்டாருன்னா ராதான்னு சொல்லுங்க. பேரு கேட்டாருன்னா ராதான்னு சொல்லுங்கப்பா. மேடம், நீங்க சொன்ன அந்த ஆள் நான் தான்.
கொஞ்சம் கொஞ்சம். ஓகே. முதல்ல டிவியில பாட போறதுக்கு உன்னை வாய்ஸ் டெஸ்ட் எடுக்க போறேன். என்ன பாட போற? இதான் பாட போறேன் சார். இப்படி டபுள் பேப்பரா இருந்தா கேக்ல பேப்பர் சவுண்ட் வரும்பா. சார் இதெல்லாம் எனக்கு தெரியாது சார். ஓகே, எல்லாத்தையும் முதல்ல ஒரே பேப்பர்ல எழுதி எடுத்துக்கிட்டு வா. கொடுங்க, நான் எழுதி கொடுக்குறேன். இல்ல பரவாயில்லைங்க, நானே எழுதிக்கிறேன். பரவாயில்ல, கொடுங்க. அந்த 4வது சேனலை விதத்துக்கு சேஞ்ச் பண்ணி வை. விதத்தை கொஞ்சம் குறைச்சுக்க. வாய்ஸை கொஞ்சம் ரைஸ் பண்ணி வை. ஓகே. என்னம்மா எழுதியாச்சா? முடிஞ்சது அங்கிள். அப்படின்னா அவற்றை கொடு. ஓகே, ரெடி. Nothing, sir. புடிச்சிருக்கானா? அவர் வெளியே போயிருக்காருங்க. அவன் இருக்க மாட்டானே, நான் வந்தா போயிருவானே. ரவி, நேத்தா டிவியில பார்த்தேன், நல்லாவே பாடுறேன். நீ இவ்வளவு சிறப்பா பாடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, பணம் ஏதாவது கொடுத்தானுங்களா? செக் கொடுத்துருக்காங்க. இன்னுமா மாட்டாம வச்சிருக்க? பேங்க் இன்னும் திறக்கலீங்களே. போய் திறங்கடா பேங்க, திறந்து வாடகை கடை கொண்டு வந்து குடுங்கடா. ஏண்டா டேய், இந்த பில்டிங்ல எவனாவது வாடகை கொடுக்கலாங்கிற அபிப்பிராயமாவது வச்சிருக்கீங்களா? இல்ல வாடகை கொடுத்தா வக்கில்லையே, அதுல என்ன குளியலு, அப்புறம் என்ன சோப்பு சோப்பு சோப்பு, உங்களுக்கு பக்கிட்டு பக்கிட்டு உருளை வேறையாடா உருளை. எவனாவது வந்தீங்க ஒரே அடி. இனி எப்படா குளிப்பீங்க? இல்ல எப்படி குளிப்பீங்கன்னு? இனிமே குளிக்கிறதா இருந்தாலும் குடிக்கிறதா இருந்தாலும் கிணத்துக்குள்ள குதிங்க. ஏய், இந்த சென்னை நகரத்திலே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பில்டிங்ல இனிமே எவனுமே குளிக்க கூடாதா? இருங்க, நாளைக்கு வந்து இந்த கிணத்தையும் மூடிடு. நீங்க மட்டும் இந்த ஹெல்ப் பண்ணாம இருந்திருந்தா நான் டிவியில பாடி இருக்க முடியாது. ஆமா, நீங்க இதே ஊர் தானே? என்ன யாருன்னு தெரியாமையே உதவி செஞ்ச உங்ககிட்ட என்னை பத்தி சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு அனாதை. சாரி. ஓகே, நான் உங்ககிட்ட தானே சொல்றேன். நான் படிச்சது வளர்ந்தது எல்லாமே ஒரு அனாதை ஆசிரமத்துல தான். நான் அனாதைன்னு தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் என் ஃப்ரெண்டு செல்வம். டிவியில பாட வந்ததை விட்டுட்டு வேற ஏதோ பண்ணீங்களே, அது உங்க சொந்த கற்பனையா? உங்க கவிதை, கோவில்ல பாடுறதுக்காக வந்த அழைப்பு, நான் உங்க ரசிகைன்னு வந்த லெட்டர், இதையெல்லாம் ஒரு பொண்ணு தான் எழுதியிருக்கான்னு நினைச்சேன். டிவியில உங்க கையெழுத்தை பார்த்த பிறகுதான் அதை நீங்க தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பாட்டை நீங்க மறுபடியும் பாடினீங்கன்னா நான் சந்தோஷமா கேட்டுட்டு போவேன். வணக்கம். 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 நீங்க தான் மிஸ்டர் ரவி இல்ல? ஆமா சார். உங்க ப்ரோக்ராம் டிவியில பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இதே மாதிரி பாண்டிங்கன்னா சீக்கிரம் முன்னுக்கு வரலாம். நாளைக்கு காலையில 10:30 மணிக்கு ஏவிஎம் ரெக்கார்டிங் தியேட்டர்ல எஸ் ஜானகியோட டூயட் பாடுறீங்க. ஜானகி கூடவா? உங்களை எல்லாம் விட்டுட்டு போகணுங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அனாத ஆசிரமத்துல இருந்து வெளியே வந்த எங்களுக்கு உறவுன்னு சொல்லிக்க இருந்ததே நீங்கள் தான். இந்த இடத்தை விட்டு போகணும்னு நான் விரும்பல. ஆனா ஆனா நான் இப்ப இருக்கிற சூழ்நிலை, என்ன தேடி வர்றவங்களுக்காக நான் போய் தான் ஆகணும். சார், நாங்க வாடகை கொடுக்கலன்னு நீங்க எத்தனையோ தடவை பாத்திரங்களை தூக்கி வெளியே எரிஞ்சிருவேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா தெரிஞ்சோ இல்ல எங்க மேல பரிதாபப்பட்டோ அந்த காரியத்தை நீங்க செய்யல. இவங்க கிட்ட நான் கஞ்சி வாங்கினது துணிக்கு போட்டு காய போடுறதுக்காக நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கஞ்சி தான் எங்களுக்கு எத்தனையோ நாள் ஆகாரமா இருந்திருக்கு. முதல்ல நான் பாட போகும்போது
போடுறதுக்கு கூட ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லாதப்ப உங்க புது ட்ரெஸ் எனக்கு கொடுத்தீங்க. ராத்திரி பகல்னு கூட இல்லாம பாடி உங்களுக்கு எல்லாம் தொந்தரவு கொடுத்துட்டேன். நானும் செல்வமும் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் எங்களை மன்னிச்சிடுங்க. ரவி, சாதாரணமா நான் எதுக்குமே சங்கடப்பட மாட்டேன். நீ இந்த பில்டிங் விட்டு போறேன்னு சொன்ன உடனே என் மனசு என்னமோ போல இருக்கு. சமயத்துல உன்னை என்னென்னமோ சொல்லி திட்டியிருக்கேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. நாங்க புறப்படுறோம். ஏண்டா ராதா இன்னும் வரலையா? நீ பாட்டுக்கு நின்னுட்டு இருந்தா அங்க ப்ரொடியூசர் 2 தடவை போன் பண்ணிட்டாங்கடா. ஏண்டா கொஞ்சமாவது பொறுப்பு இல்ல இருக்க. நான் என்னடா பண்றது? அவன் வரட்டும். இது வேற. ஹலோ, யாருங்க பேசுறது? யாரு தெரியுதாவ? போன்ல எப்படிங்க தெரியும்? நேரம் வந்தாதான் தெரியும். யார் பேசுறது? ரசிகரா? எங்க இருந்து பேசுறீங்க? போன்ல இருந்தா? யோ வைப்பா, எல்லாம் உன் ரசிகர் தான். ஏண்டா நானும் தெரியாம தான் கேக்குறேன். 10 நாளா டெய்லி இறங்கி வந்து கேக்குறேன். ஏண்டா அவங்க வந்தாங்களா வரலையா இதெல்லாம் நீ கவனிக்க கூடாதா? இத பாருப்பா, நான் சொல்லியாச்சு. இதுக்கு மேலே அவங்க வரலன்னா நான் என்ன பண்ண முடியும்? கவனிக்கணும்டா, கவனிக்கணும். நீ எப்படி முன்னுக்கு வர போற? ஏண்டா ஒரு மனுஷன் 10 நாளா ஏசி இல்லாத இருக்க முடியுமா? முடியாத. உன்னால ஏசி இல்லாம இருக்கவே முடியாது. போன நீயே எடுக்கிறியா? கொஞ்சம் கூட பந்தாவே இல்லையா? ஹலோ, வணக்கம் சார். அப்படியா? பரவாயில்ல சார், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார். எனக்கு தெரியாது சார், உண்மையா தெரியாது. பரவாயில்லையா சார்? ஓப்பனா சொல்றேன், எனக்கு தெரியாது சார். ஓகேயா? சரி சார், நீங்க ஓகே சொன்னா ஓகே தான். யாரா போன்ல? எல்லாம் நம்ம ப்ரொடியூசர் தான். கன்னட பாட்டு பாடுன்னு சொல்றாரு. ஆ, எனக்கு லாங்குவேஜ் தெரியாதுன்னு சொன்னேன். பரவாயில்ல, தமிழ்லயே எழுதி பாடுன்னு சொல்றாரு. அடி சக்க. நேரம் வேற ஆச்சு, ராதா இன்னும் காணோம். இது பாத்தீங்களா, நீங்க முதல்ல ரெக்கார்டிங்ல பாடினப்ப எடுத்த போட்டோ. இது பாத்தீங்களா, நீங்க சீஃப் மினிஸ்டர் கூட எடுத்தது. இது பாருங்க, ரஜினி கூட எடுத்தது. அப்புறம் பாலச்சந்தர் கூட எடுத்தது. கமல். ஏண்டா டேய், நீ தான் இருக்கே, ஒரு நாளாவது பேப்பர்ல வந்த போட்டோவை எடுத்து வச்சிருப்பியாடா? ராதாவை பாரு. பேசுவடா, பின்னாடி செட்டப்பா உட்காந்துருக்கல, நல்லா பேசுவடா. ஏங்க அவங்கிட்ட என்ன மாட்டி விட்டீங்க பாத்தீங்களா? ஆமா, அவன் பாடுற பாட்டெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்களா? எழுதி வைக்கிறதா? கார்பன் காப்பி எடுத்து என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். சரி. டேய் செல்வம், இவளுக்கு பைத்தியம் பிடிக்குதோ இல்லையோ. பரவாயில்ல, நீங்க அப்படி கூப்பிடுறத நான் விரும்புறேன். ஐயோ, எனக்கு பைத்தியம் பிடிக்கிறதுக்குள்ள ஸ்டுடியோ வரக்கூடாதா? ஏனோ இதே தொல்லையா போச்சு. அடி கொஞ்சம் தள்ளி உட்கார்ற. இது பாத்தியா, இதான் நேத்து பாடின பாட்டு. எங்கிட்ட வேண்டாம், அங்க குடும்பம். இது வரைக்கும் அவரு 17 படத்துல 37 பாட்டு பாடியிருக்காரு. பாவண்டி, அவங்களெல்லாம் விட்டுருடி. ஏண்டி இப்படி தோணான்னு வந்தவங்களே உயிர் எடுக்கிற? அதான் ஒரு ஒவ்வொரு பாட்டு பாடும் போது என்கிட்ட சொல்லி என்ன உயிர் எடுத்த. இப்ப இவங்களேமா படிச்சவங்களா வந்திருக்காங்க, எங்கேயாவது ஜாலியா சுத்தி பாக்கலாம்னா உனக்கு அவரு புராணமே சரியா இருக்குது. ஏய், உங்ககிட்டயா சொன்னேன்? அவகிட்ட தானே சொன்னேன். உனக்கு என்னடி? இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? அவர்கிட்ட கேட்டு மேரேஜ் விஷயம் முடிவு பண்ணிக்கலாம்ல. இத பாருடி, இப்பதான் அவர் நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்காரு. இன்னும் நல்லா வளரட்டும்டி. இப்படியே தாண்டி கேட்டா இதே பதில் தான். நீ அவர் வளர்ச்சிக்காக பாடுபட்ட, அவரு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்காரு. இதெல்லாம் நாங்க எதுக்காக சொல்றோம்னா, கோபுரத்தை கட்டினவன் கூட அது அண்ணாந்து தாண்டி பாக்கணும். சரி பாட்டி. ரிட்டர்ன் டிக்கெட் இதுல வச்சிருக்கேன், டிராவலிங் டிக்கெட் இதுல வச்சிருக்கிறேன், 15 நாளைக்கு தேவையான எல்லா துணிமணியும் எடுத்து வச்சிருக்கிறேன். முட்டம் சொல்றது காயில விழுத?
மதுரைக்கு போய்தான் ஆகணுமா? மதுரைக்கு போய்தான் ஆகணுமா? டேய், அட்வான்ஸ் வாங்கி 3 மாசம் ஆச்சு. உன் ப்ராப்ளம் எனக்கு புரியுதுடா. ராதாவை பிரிஞ்சு 15 நாள் எப்படி வெளியூர்ல இருக்கிறது? அதானே உன் ப்ராப்ளம்? போடா பைத்தியக்காரா. ராதா இப்ப பழகுனதாண்டா. எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து ஒரு நாள் கூட நீ இல்லாம இருந்ததில்ல. அப்படி இருக்கும்போது 15 நாள் எப்படி இருக்கிறதுன்னு தாண்டா. சாரிடா. இங்கதான் இருக்கீங்களா? நான் கீழே எல்லாம் தேடி பார்த்தேன். அப்புறம் நேத்து நீங்க சொன்னதெல்லாம் நல்லா யோசனை பண்ணி பார்த்தேன். நீங்க வாங்கியிருக்கிற புது பங்களா பெட்ரூம்க்கு லைட் கலர் தான் அடிக்கணும். ஹால்ல 4 சோஃபா செட்டு நல்லா ரிச்சா போடணும். அப்புறம் கலர் லேம்ப்ஸ் வந்து ரெட், ப்ளூ, எல்லோ இதெல்லாம் போடலாம். அப்புறம் இந்த டிவி செட் எங்க வைக்கிறோம்? நீ சொல்றத கேட்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவன் ஒண்ணு சொல்லுவான் கேளு. என்னது? அது அதான் அதானா? அதேதான். அதேதானா? அது அவனையே கேளுங்க. என்னங்க உங்களையே கேட்க சொல்றாரு? அவனையவே கேளு. அது வேற ஒண்ணும் இல்ல. மதுரையில 15 நாள் ப்ரோக்ராமுக்கு அவன் போறான். நாள் 15 டேஸ்ல மதுரை. சரி, நாளைக்கு அவன் போறான். நாளைக்கு காலையில அவன் ஊருக்கு போறான். இப்போ இவன் போறான். இந்த செட்டப்புக்கு ஒரு பிஏ தேவைதானா? हेलो, मैं नो हु इज स्पीकिंग? நான் தான் நான்சென்ஸ் பேசுறேன். அப்படின்னா நான் நினைச்ச ஆள்தா. நீ நினைச்ச ஆள் தானே? இவ்வளவு நேரம் பெல் அடிக்குது, ஏன் எடுக்கல? திமுற? அம்மா, நீங்க இன்னும் தூங்கலையா? காலையில மதுரைக்கு போறதுனால தூக்கமே வரமாட்டேங்குது. நான் தூங்க போறேன். போன் வச்சிடுங்க. ஏய், என்ன விளையாடுறியா? டெய்லி அட்லீஸ்ட் 2 மணி நேரமாவது பேசிட்டு இருப்போம். காலையில 6:30 மணிக்கு ஃபிளைட். 6 மணி வரைக்கும் பேசிட்டு இருக்கலாம்னா? இல்ல, நீங்க சீக்கிரமா தூங்கிடுங்க. நானும் தூங்கிடுறேன். 2 பேரும் கனவுல மீட் பண்ணுவோம். சபாஷ். நாம எங்க மீட் பண்ணோம்னு சொல்லு. ஏன்னா நீ சிந்தாதிரிப்பேட்டைக்கு போய் நான் சைதாப்பேட்டைக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோ, நமக்குள்ள கிளாஷ் ஆகக்கூடாது. அதனாலதான் கேக்குறேன், நாம எங்க மீட் பண்ணோம்னு சொல்லு. பீச்சுக்கு போவோமா? ஏய், நினைக்கிறதா உண்டு. ஒரு காஷ்மீர், கோவா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நினைக்கலாம் இல்ல? ஐயோ, அங்கெல்லாம் போனா உங்க ஃளைட் டைம்க்கு வர முடியாது. ஆமா, அப்படின்னா நாம எங்க மீட் பண்ணுவோம்? நீங்களே சொல்லுங்க. இப்ப மணி 10 ஆச்சு. காலையில 6:30 மணிக்கு ஃபிளைட். 6 மணி வரைக்கும் எங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் போவோம். ஓகே? ஓகே. ஓ, நீயா? நான் பயந்தே போயிட்டேன். என்னடி போட்டோலயும் மெர்ஜ் ஆயிட்டியா? நான் போட்டோல தானே மெர்ஜானே. நீ வாழ்க்கையிலேயே ஐக்கியமா போறியே. ஆமா, உன்னை பொண்ணு பார்க்க வர்றதா அப்பா சொன்னாரு. என்ன திருச்சி மாப்பிள்ளையா? வாயை திறந்துதான் பேச. என்னமோ கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆன விளாட்டம். உட்காரடி. நானும் உன்னை பார்க்கத்தானே போறேன். எங்க அங்கிள் வீட்டுக்கு வந்தேன். போற வழி தானே உன்னையும் பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன்.
என்னடி? ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதுதான். மிஸ்டர் ரவிக்குமார என் கல்யாண ஃபங்க்ஷன்ல நீதான் எப்படியாவது பாட சொல்லணும். இப்பெல்லாம் இந்த மாதிரி கல்யாண ஃபங்க்ஷன்ல நான் அவரை பாட விடுறதில்ல. ஏதோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்காக மேபி ஜஸ்ட் 1 or 2 songs நான் அவரை பாட சொல்றேன். முழுசா பாட ட்ரை பண்றேன். ஜஸ்ட் ஐ கேன் ட்ரை. இதுக்கு அவரையே கேட்டிருக்கலாம். பிரபல பாடகர் மிஸ்டர் ரவிக்குமார் ஒரு கல்யாணத்துல பாடுறாருன்னா அந்த கல்யாண வீட்டுக்கே பெருமைடி. கார் வந்துருச்சு, நான் போறேன். நீ எப்ப வர கேட்டு சொல்ற? யூ டூ ஒன் திங். நாளைக்கு நீ நேர்ல வர வேண்டாம். மார்னிங் 10:30க்கு போன்ல கான்டாக்ட் பண்ணு. எல்லாம் நேரம்டி. நான் வரேன். இவனை பார்த்து 4 நாள் ஆச்சு. போன் பண்ணா ரூம்ல இருக்க வேண்டியதானே. எங்கேயோ வெளில கிளம்பி போயிட்டான். என்ன சொல்லணும்? வெளியூர் ப்ரோக்ராம் போக மாட்டேன்னு சொன்னவன கம்பல் பண்ணி அமிச்சா இப்படிதான் அவசரப்படணும். இனிமே யாரு கேட்டாலும் வெளியூர் ப்ரோக்ராம் கிடையாது. ரெண்டு மணி நேரமா என்ன பண்ணிட்டு இருக்கா? இவ்வளவு நேரமா யாரு கூட போன்ல பேசிட்டு இருப்பா? எனக்கு என்னங்க தெரியும்? ஏமா 2 மணி நேரமா அவ போன்ல பேசுவ? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? இத பாருங்க, ஹெட்லைன்ஸ் வந்திருக்கு. இந்த வருஷத்துல சிறந்த பாடகர்னு அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. டாடி, உங்களுக்கு இது பெருமையா இல்லையா? அவருக்கு அவார்டு கிடைக்க போறது உனக்கு பெருமையா இருக்கலாம். ஆனா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தா தான் எனக்கு பெருமை. நான் தான் அவர் மதுரையில இருந்து வந்த உடனே கேட்டு சொல்றேன்னு சொன்னேனப்பா. அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? அத முதல்ல கேட்டு சொல்லு. ஆமா, இது எல்லாரும் சொல்லிட்டியா? இன்னும் ஏதாவது பாக்கி வச்சிருக்கியா? ஐயோ, பிலோமினாக்கு சொல்ல மறந்துட்டேன் டாடி. ஐயோ, அத சொல்லிட்டு வா முதல்ல. வந்துட்டா இருக்கேன். வந்துட்டானா? வரேன்னு சொன்னான். ராதா, 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 ராதா. என்னப்பா? ஏமா அவர் எப்ப வருவாருன்னு சொன்ன? நாளைக்கு வரேன்னு சொன்னாருப்பா. பின்ன நான் ரோட்டரி கிளப் போயிருந்தேன். என் ஃப்ரெண்ட் சொன்னா மிஸ்டர் ரவிக்குமார் வந்து 2 நாள் ஆயிடுச்சாமே. 2 நாள் ஆச்சா? இருக்காதுப்பா, வேற யாராவது இருக்கும். இல்லம்மா, அவரே தான். நல்ல வெரிஃபை பண்ணி தான் சொல்றேன். அவர் வந்து 2 நாள் ஆகியும் போன்ல கூட ஏன்பா என்கிட்ட பேசல? என்ன கேட்டா அவருக்கு என்ன அர்ஜென்ட் வேலையோ 15ஆம் தேதி வர வேண்டியவர் 10ஆம் தேதி வந்திருக்காரு. பாருங்க, இப்ப போய் அவரை பேசிக்கிறேன். ராதா, நீ போற வேகத்துல அவர் மேல காரை கொண்டு போய் விட்டுறாத. அதாம்மா. என்ன சுப்பையா? ரவி சாரும் செல்வன் சாரும் வீட்டை காலி பண்ணிட்டு அடையார் பங்களாக்கு போயிட்டாங்க. எப்பமா ஊர்ல இருந்து வந்த? ஊருக்கா? நான் ஊருக்கே போகலையே. ஊருக்கு போலியே? இல்லையே. நேத்து கூட வீடு மாத்தும் போது கேட்டா நீ ஊருக்கு போயிருக்கதா சொன்னா. நான் போகலையே. அவர் உள்ள இருக்காரா? ரெக்கார்டிங் போயிருக்கான். ரெக்கார்டிங்கா? நான் இல்லாம போக மாட்டாரே. எங்க ஜெமினி தானே? இல்ல பிரசாத்.